குழந்தையே, இந்த நொடியிலே நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண தருணம் அல்ல. பல நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில்தான் அவன் கேட்க வேண்டிய வார்த்தைகள் அவனிடம் வந்து சேரும். ஒரு மனிதன் நீண்ட நாட்கள் நடந்து களைத்து போய் ஓய்வெடுக்க ஒரு மரத்தை தேடுவது போல நீயும் உன் மனதுக்கான ஒரு பதிலை தேடி இந்த தருணத்தில் வந்து நிற்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் பலமுறை கேட்டிருக்கிறாய், எப்பொழுது எனக்கு நல்ல நாள் வரும், எப்பொழுது என் மனம் அமைதியாகும், எப்பொழுது நான் சிரிக்க முடியும் என்று. இந்த கேள்விகளை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அமைதியில் அந்த கேள்விகள் ஒலித்து கொண்டே இருந்தன. அந்த ஒலியை நான் கேட்டேன். அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய். நற்செய்தி உன்னை தேடி வரும். நீ கவனித்திருக்கிறாயா? ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து உடனே சிலையாக மாற்ற மாட்டான். அவன் அந்த கல்லை பல முறை அடிக்கிறான். சில பகுதிகளை வெட்டுகிறான், சில பகுதிகளை மென்மையாக்குகிறான். சில நேரங்களில் அந்த கல் உடைந்து போகும் போல தோன்றும். ஆனால் இறுதியில் அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறுகிறது. அதுபோல வாழ்க்கை உன்னை பலமுறை சோதித்தது. நீ சந்தித்த கஷ்டங்கள் அந்த சிற்பியின் அடிகள் போலதான். அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிவமைக்க. இன்று நீ இருக்கும் மன வலிமை நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனுபவங்களின் பலனே. ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான். அவன் முடிவுக்காக காத்திருக்கிறான். முடிவு வரும் வரை அவன் மனம் பதட்டமாக இருக்கும். ஆனால் முடிவு வந்த பிறகுதான் அவன் உணர்கிறான், அந்த காத்திருப்பு வீணாகவில்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல செய்தி வந்து சேரும் தருணம் அருகில் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த செய்தி வேலை வாய்ப்பாக வரும், சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வாக வரும், சில நேரங்களில் எதிர்பார்த்த ஒரு மனிதரின் உதவி மூலமாக வரும், சில நேரங்களில் அது உன் வாழ்க்கையை மாற்றும் புதிய வாய்ப்பாக வரும். நீ நினைத்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு உதவ வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மனிதர்கள் நாம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஒரு பயணி ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறான். அவன் எந்த ரயில் அவன் இலக்கிற்கு கொண்டு செல்லும் என்று முன்பே அறிய முடியாது. ஆனால் சரியான ரயில் வந்தவுடன் அவன் பயணம் தொடங்குகிறது. அதுபோல வாழ்க்கையிலும் ஒரு சரியான மனிதர், ஒரு சரியான தகவல், ஒரு சரியான வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகிறது. அது யார் மூலமாக வரும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். மனிதன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான விஷயத்தை மறந்து விடுகிறான். கஷ்டம் வந்தால் அது நிரந்தரமில்லை, அது ஒரு காலம் மட்டும்தான். இரவு முழுவதும் இருள் இருந்தாலும் காலை வந்தால் சூரியன் உதிக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டம் ஒரு காலம் மட்டும்தான். அந்த காலம் உன்னை வலுவாக்கியது. இப்பொழுது அந்த அனுபவத்தின் பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. அது என்ன தெரியுமா? மன அமைதி. நீண்ட நாட்களாக நீ தேடிய அந்த அமைதி. தன்னம்பிக்கை. நீ மீண்டும் உன்னை நம்ப ஆரம்பிக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை. புதிய வாய்ப்பு. நீ எதிர்பார்க்காமல் ஒரு கதவு இப்பொழுது திறக்கும். குடும்ப சந்தோஷம். உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பொலி கேட்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சில நேரங்களில் மிகவும் அமைதியாக தான் ஆரம்பமாகும். ஒரு விதை மண்ணுக்குள் விழும்பொழுது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த விதை வளர்ந்து மரமாக மாறும் பொழுது எல்லோரும் பார்க்கிறார்கள். அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் அமைதியாக ஆரம்பமாக இருக்கிறது. அது ஒரு சிறிய நல்ல செய்தியாக தோன்றலாம். ஆனால் நாளை அது உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய திருப்பமாக மாறும். இந்த நேரத்தில் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. உன் மனதை தைரியமாக வைத்திரு. நம்பிக்கை என்பது மனிதனின் மிகப்பெரிய சக்தி. நம்பிக்கை உள்ள மனிதன் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பான். ஒரு படகு கடலில் செல்லும் பொழுது அலைகள் அதை தள்ளலாம். ஆனால் அந்த படகை முன்னேறுவது அதன் திசை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் தடைகள் வரலாம். ஆனால் உன் நம்பிக்கை உன்னை முன்னேற்றும்.
ஒரு மலை ஏறி செல்லும் மனிதனை நினைத்துப் பார். அவன் முதல் சில அடிகள் எடுக்கும் பொழுது அவனுக்கு சோர்வு அதிகமாக இருக்கும், மூச்சு வேகமாக இருக்கும், அவன் எப்பொழுது உச்சியை அடைவான் என்று தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாமல் நடக்கிறது. அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் அவனை உச்சிக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அதே போல நீ வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது. நீ உடனே பலன் பார்க்கவில்லை என்பதால் உன் முயற்சி வீணாகிவிட்டது என்று அர்த்தம் அல்ல. உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வெளியில் தெரியாமல் உருவாகி கொண்டிருக்கும். வாழ்க்கையில் நல்ல செய்தி வருவதற்கு முன் அறிகுறிகள் இருக்கும். முதலில் மனதில் புதிய நம்பிக்கை தோன்றும். இரண்டாவது, நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை மெதுவாக தீர ஆரம்பிக்கும். மூன்றாவது, உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதரை நீ சந்திப்பாய். நான்காவது, புதிய வாய்ப்பு உன் முன்னால் வந்து திறக்கும். இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பித்தால் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான சின்னம். வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென்று நம் பாதையில் தோன்றுவார்கள். அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள், சில ஆலோசனைகள் கூறுவார்கள், அல்லது சிறிய உதவி செய்வார்கள். ஆனால் அந்த சிறிய விஷயம் கூட நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடலாம். ஒரு நண்பர் கூறிய ஒரு ஆலோசனை ஒரு மனிதனை பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லலாம். அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒரு மனிதர் நல்ல செய்தியின் காரணமாக வரப்போகிறார். அவர் வருவது சாதாரண விஷயம் போல தோன்றும், ஆனால் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்ததான். சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடைகிறான். அவனுக்கு அதிகமான பணம் வேண்டும் என்று தோன்றாது, அதிகமான புகழ் வேண்டும் என்று தோன்றாது. அவனுக்கு தேவையானது மன அமைதி, மன நிம்மதி. அந்த அமைதியை தேடும் நிலைக்கு வந்த மனிதன் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம். இப்பொழுது நீ அந்த நிலைக்கு வந்திருக்கிறாய். அதனால்தான் உன் மனம் அமைதியையும் நல்ல செய்தியையும் நம்பிக்கையையும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல செய்தி மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். குடும்பத்தின் மகிழ்ச்சியை நிலைநிறுத்த செய்யும். ஒரு கடன் தீர்ந்த செய்தி ஒரு மனிதனின் மன அழுத்தத்தை முற்றிலுமாக அகற்றும். ஒரு நல்ல ஆரோக்கியமான செய்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுபோல நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை இப்பொழுது கொண்டு வரப்போகிறது. நம்பிக்கை வைத்த மனிதன் ஒரு நாள் வெற்றி காண்பான். ஏனெனில் நம்பிக்கை மனிதனை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். முயற்சி ஒரு நாள் பலன் தரும். நீ இன்று சந்திக்கும் சோதனை நாளை உன் வாழ்க்கையின் ஒரு கதையாக மாறும். இன்று நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையின் அனுபவமாக மாறும். இந்த அனுபவம் உன்னை வலுவான மனிதனாக மாற்றும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தாய், கஷ்டங்களை தாங்கினாய், நம்பிக்கையை முழுமையாக விடவில்லை. அதற்கான பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். உன் மனதில் இருந்த கவலை குறையும். உன் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கும். வெற்றி நிச்சயம்.